நமது மீட்பர் விழாவை கொண்டாடுகின்ற 3வது நாளில் உலக மீட்பர் நம்மிடம் என்ன கூறுகின்றார், என்ன பேசுகின்றார், இந்த திருநாளில் இந்த ஆண்டில் என்னிடம் எதை எதிர்பார்க்கின்றார் என்ற மனநிலையோடு இந்த நாட்களில் நாம் இந்த ஆலயம் வருகின்றோம். அதுவும் குறிப்பாக இன்றைய தினத்தில், ஆண்டவருடைய நாளாகிய இந்த தினத்தில் நாம் ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன செய்தி சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கு ஆவலோடு வந்திருக்கின்றோம். செய்தியானது கசப்பாக இருக்கலாம், உண்மை எப்பொழுதுமே கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதை சுவைத்த பிறகு, வாயில் போட்டு நுண்ணிய பிறகு அது இனிப்பதை நாம் உணரலாம். இன்றைய நற்செய்தி ஆண்டவர் 2 கருத்துக்களை நம்மிடத்தில் கூறுகின்றார். முதலாவதாக 2 பகுதிகள் இன்றைய வாசகத்தில் நாம் மார்க் நற்செய்தியில் இன்றைய விவிலியத்தை கையில் ஏந்தி வாசிக்க கேட்டவர்கள் தெரியும், 2 பகுதிகளாக இருக்கின்றன. முதல் பகுதி இயேசு தம்முடைய மரணத்தை பற்றி முன் அறிவித்தல். 2வது பணிவிடை செய்வது, யார் சபையில் பெரியவர். 2 செய்திகளை கூறுகின்றார். அந்த 2ஐயுமே பற்றி சற்று சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, இன்றைய காலகட்டத்தில் நாம் அரசியலில் எவ்வளவோ புயல்களை பார்க்கின்றோம். ஒருவன் இன்று ஒரு கட்சியில் இருக்கின்றான், நாளை என்ன நடக்கும் தெரியாது, எந்த கட்சியில் இருப்பான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு புரளுதல், புரட்சி என்று சொல்ல மாட்டேன், புரளுதல். இந்த மண்ணில் கடந்து புரளுறோம்ல சின்ன பிள்ளைகளில், அது மாதிரி புரளுறது. எங்கே புரண்டு போனால் நமக்கு ஒரு பதவி கிடைக்கும், எந்த பக்கம் போனால் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்ற இந்த நோக்கத்தில்தான் அரசியல் வாழ்வானது குறிப்பாக நமது நாட்டில் நிகழ்கின்றது. இந்த நிலை அரசியலில் மட்டுமல்ல, பரிசுத்தமான ஏக கத்தோலிக்க பரிசுத்த திருச்சபையை விசுவசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சபையிலும் உண்டு. ஏனென்றால் அதே மனிதர்கள் தான் இங்கே இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை பற்றி அறிவிக்கின்றார். அது யாருக்கும் தெரியக்கூடிய, ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். அவர்கள் அவரை சுக்கு நூறாக ஒடித்து எறிவார்கள், ஆனால் அவர் மீண்டும் உயிர்த்தெழுவார். தன்னுடைய பாடுகளை முன் அறிவிக்கின்றார். அதாவது அவருடைய மனமானது, உள்ளமானது நிறைந்திருக்கின்றது. தான் எதிர்கொள்ளவிருக்கின்ற ஒரு பெரிய வேதனை நிகழ்ந்த நிகழ்ச்சியால் நிறைந்திருக்கின்றது. அதை அவரால் பொத்தி வைக்க முடியவில்லை. மனம் வெடிக்குதுன்னு சொல்கிறோம்ல சில சமயங்களில், அதே போலதான் அவரால் அதை தன்னிடத்தில் அடக்கி வைக்க முடியவில்லை. உள்ளத்தின் நிறைவிலிருந்தே வாய் பேசும் என்று சொல்லும் பொழுது, அவர் தன்னுடைய நோக்கம், இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கத்தை பற்றி சிந்தித்து வரும் பொழுது அப்படியே பொங்கி எழுகின்றது. அது செயலாக, வார்த்தையாக வெடிக்கின்றது. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை. மனுமகனை அநீதியாக சிலுவையில் அறைவார்கள், துன்புறுத்துவார்கள், ஆனால் அவர் மீண்டும் உயிர் பெற்றுவார் என்று. ஆனால் அந்த துன்பத்தை அவரால் தாங்க முடியவில்லை. ஆகவே பகிர்ந்து கொள்ளுகிறார் தன்னுடைய சீடர்களோடு. கணவன் தன் மனைவியோடு தன்னுடைய துன்பங்களை, வருத்தங்களை பகிர்ந்து கொள்வது போல மனம் விட்டு பேசக்கூடிய அளவில் பகிர்ந்து கொள்ளுகின்றார்.
ஆனால் அங்கே நாம் பார்ப்பது இயேசு ஒருபுறம் தன்னுடைய மனக்குமுறல்களை, வேதனைகளை அடக்க முடியாமல் தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பி சொல்லுகின்றார். ஆனால் அங்கே எதிர்புறம் சீடர்களிடமிருந்து வருகிற பதில் என்ன? ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இன்டிஃபரண்டிசம், அதாவது அக்கறையின்மை. நீர் என்ன துன்பப்பட்டாலும் சரிதான், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. சிலுவையில் அறையப்பட்டாலும் சரிதான், பரவாயில்ல. உயிர் நீத்தாலும் சரிதான், பரவாயில்ல. அக்கறையின்மை, இன்டிஃபரண்டிசம். யாராவது அந்த ஆண்டவரிடத்தில் போய், என்ன ஆண்டவர் இவர் பேசுகிறீர், ஒரு முறையில் 2 முறையில் பேசுகிறீர், என்ன விஷயம், யாராவது கேட்டார்களா? கேட்பதற்கு பயப்பட்டார்கள் என்று நற்செய்தி சொல்லுகின்றது. அது ஒரு புறம். ஆனால் மனிதனானவன் தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய மன வேதனையை, குமுறல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற அந்த ஆண்டவர் ஏமாற்றம் அடைகின்றார். மரக்கட்ட கணக்காக நிற்கிறான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இந்த 12 சீடர்கள் மரக்கட்டமாக தான் நிற்கிறாங்க. உணர்வற்றவர்களாக, அக்கறையின்மையில் அவராக. அவர் எதிர்பார்த்த பதிலே அங்கே வரவில்லை. இது சீடர்களுடைய ரியாக்ஷன். ஆண்டவருடைய ரியாக்ஷன் உள்ளத்திலிருந்து பொங்கி எழுகின்றது. சீடர்களுடைய ரியாக்ஷன் வேற. அதை பற்றி கவலைப்படவே இல்லை, அக்கறைப்படவில்லை. இதைத்தான் இன்டிஃபரண்டிசம், அக்கறையின்மை, கருத்தின்மை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா. ராம ஆண்டா என்ன, ராவணை ஆண்டா என்ன, என்னை பற்றி அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறோம்ல, அதே நிலை தான். நீர் செத்தா என்ன, உயிர்த்தானே, எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு வேண்டியது வேற. அதை நினைத்து தான் அவர் வேதனைப்படுகிறார். தன்னுடைய சீடர்களோடு வேதனையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆறுதலே கிடையாது. இன்டிஃபரண்டிசம். இந்த இன்டிஃபரண்டிசம் தான், அதாவது அக்கறையின்மைதான். நம்முடைய திருத்தந்தை தெளிவாக கூறுவார், தலையான பாவங்கள் 7, அகங்காரம், கோபம், மோகம், லோபித்தனம், சோசனம், பிரியம், காய்மகாரம் என்றெல்லாம் 7 உண்டு. ஆனால் அவர் ஒன்று இப்பொழுது சேர்க்கிறார், அக்கறையின்மை இந்த தலையான பாவங்களோடு சேர வேண்டியது. நீ எக்கேடு கேட்டார்னப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த அக்கறையின்மை மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது. அதாவது மனித இயல்பு கீழானது, மிருகத்தனமானது. மிருகங்கள் தான் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டு கடித்து இழுத்து மிதித்து ரத்தத்தை சிந்தி நக்கி அதை சாப்பிடுது. அப்போ என்ன செய்யுது, அது துடிக்குது. நீ துடிச்சா என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு நீ உணவு, அவ்வளோதான். அது இந்த அக்கறையின்மை இங்கே இருக்கின்றது. அதைத்தான் திருத்தந்தை வலுவாக கண்டிக்கின்றார். எந்த ஒரு துயரத்தை நாம் பார்த்தாலும், துன்பங்களை பார்த்தாலும் கொண்டாலும் கண்ணை மூடிக்கொண்டு போகின்றோம். இதுக்கு என்ன, நமக்கு என்ன, அதுக்கு என்ன, ஒன்றும் இல்லை, நாம் போவோம். இது 8வது தலையான பாவம் என்று திருத்தந்தை குறிப்பிடுகிறார் என்றால் அதில் உண்மையாகவே கருத்துள்ளது. நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது. நாட்டில் நடப்பது என்ன, உலகில் நடப்பது என்ன, குடும்பத்தில் நடப்பது என்ன, ஊரில் நடப்பது என்ன, நாம் அதோடு சற்றாவது ஐக்கியப்படுத்தி அதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பார்க்கின்றோமா? அந்த நாட்டுக்காக ஜெபிக்கின்றோமா? எவனோ ஆண்டுட்டு போகிறான், நமக்கு என்ன, நம்ம வரியை கொடுத்துட்டு சும்மா இருப்போம். இல்லை மக்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், உண்மையாகவே கிறிஸ்துவை நம்புகின்றவர்கள், ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள், இன்டிஃபரண்டிசம், அக்கறையின்மை என்ற 8வது தலையான பாவங்களுக்கு நாம் ஆளாகக்கூடாது. சிந்திப்போம். ரோட்டில் நாம் போகிறோம், ஏழைகள் எளியவர்கள் இருப்பார்கள். சரி, நாம் கண்டும் காணாமதே போகலாம். ஆனால் அதே சமயத்தில் சில சமயங்களில் மனதை இறுக்கி பிடிச்சிக்கிடுறோம். அந்த இன்டிஃபரண்டிசம் இருக்கவே கூடாது. சூழ்நிலையோடு, துன்பப்படுகிறவனோடு, வருத்தப்படுகிறவனோடு, சஞ்சலப்படுகிறவனோடு, வறியவரோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் உள்ளத்திலாவது இணைத்து கொள்ள வேண்டும். உன்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும், அவனுடைய துயரத்தை தூக்கி எழுப்ப முடியவில்லை என்றாலும் அவனுக்காக ஒரு இரக்கம் கொள்.
அதுதான் மனிதத்தன்மை. அந்த மனிதத்தன்மைக்கு எதிராக இது இருப்பதனால தான் திருத்தந்தை இது கடின பாவங்களுள், தலையாய பாவங்களுள் எதுவும் ஒன்று என்று புதிதாக அதை சேர்த்து கொள்ளுகின்றார். சற்று சிந்திப்போம். இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கூறுவது என்னவென்றால், இந்த சீடர்கள் மத்தியில் இருந்த இன்டிஃபரன்ஸுக்கு காரணம் என்ன, இந்த அரிய அக்கறையின்மைக்கு காரணம் என்ன? அவருடைய நோக்கமெல்லாம் வேறு. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் எங்கே இருப்போம், நமக்கு என்ன இடம் கிடைக்கும்? ஆகவே தான் இரண்டாவது பகுதியாகிய இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் வழியில் எதை பற்றி உங்களுக்குள் தர்க்கித்து கொண்டு வந்தீர்கள், எதை பற்றி பேசி கொண்டு வந்தீர்கள்? அவர்களால் கேவலம் சொன்னால் கேவலம், அதனால் வாயை போத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒருபுறம் தன்னுடைய துன்பங்களையும் பாடுகளையும் துயரங்களையும் சொல்ல, இவர்கள் இன்டிஃபரண்டிசம் என்பது இதுதான். இவர்களுடைய லோக்கம் என்ன? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நமக்கு என்ன நிலை, நமக்கு என்ன கிடைக்கும்? கம்ப்ளீட் அதை மறந்தாச்சு. அதான் இன்டிஃபரண்டிசம். எந்த விதமான அக்கறையும் கிடையாது. நீர் என்னத்தையும் சொல்லும், எங்களுக்கு வேண்டியது உங்களுடைய ராஜ்யத்தில் நான் வலது பக்கமா இடது பக்கமா, நான் முன்னாலேயா பின்னாலேயா, ஒன்றாவதா ரெண்டாவதா மூணாவதா, இதை பற்றி தான் அவர்கள் பேசி கொண்டு வந்தார்கள். ஆகவே இயேசு அவர்களை அழைத்து கூறுகின்றார், கண்டிக்கின்றார், திருத்துகின்றார். ஏனென்றால் இந்த 12 பேர் வழியாகத்தான் திருச்சபை வளர வேண்டும். திருச்சபை ஒவ்வொரு நாட்டிலும் வளர வேண்டும். ஆகவே அவர்களுக்கு கற்பிக்கின்றார். போதனை என்பது வேறு, கற்பித்தல் என்பது வேறு. ஆண்டவர் இரண்டையும் செய்கின்றார். போதிக்கின்றார், ஊர் ஊராக சென்று நற்செய்தியை பறைசாற்றுகின்றார், போதிக்கின்றார், அறிவிக்கின்றார். தனியாக இந்த சீடர்கள் குழுவுக்கு கற்பிக்கின்றார். அதுதான் ட்ரைனிங், ஃபார்மேஷன், உருவாக்கம். அந்த உருவாக்கத்தை தென் அண்ட் தேர் அங்கேயே சுட்டி காட்டுகின்றார். நீங்கள் வழியில் இதை பற்றி விவாதித்து கொண்டு வந்தீர்கள். நான் என்னுடைய மரண வேதனையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய மனமானது மூடிவிட்டது. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் பற்றியே நீங்கள் பேசிக்கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஃபார்மேஷன், உருவாக்கம். எவனொருவன் முதல்வராக இருக்க விரும்புகின்றானோ என்னுடைய அரசில், அவன் கடையனாக இருக்க வேண்டும். அதனால் என்ன அர்த்தம்? அவன் பணி செய்கின்றவனாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பணி? அதற்காகத்தான் ஒரு குழந்தையை எடுத்து, இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இந்த குழந்தை, அந்த குழந்தை என்ன? ஹெல்ப்லெஸ் சைல்டு. நல்ல ஒரு உதாரணத்தை ஆண்டவர் எடுத்திருக்கின்றார். பணிவிடை செய்வது, என்னை இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்பவன் என்றால் அர்த்தம் என்ன? இந்த குழந்தை உலகத்தில் பிறந்திருக்கு, இன்னாருடைய மகா அல்ல இன்னாருடைய மகன், இப்படி ஏற்றுக்கொள்வதா? அல்ல. அவர் கூறுகின்ற செய்தி, உருவாக்குகின்ற செய்தி என்ன? பணிவிடை செய்தல். இந்த குழந்தைக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்பவன் என்றால் வெறும் வார்த்தையினால் செயலினால் மன அளவில் ஏற்றுக்கொள்வது அல்ல, பணிவிடை செய்வது. சக்கை வீட்டுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், அவரை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருக்கு பணிவிடை செய்கின்றார். பரிசேயனுடைய வீட்டிற்கு செல்லுகின்றார், அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றான். அவன் எதற்காக? பணிவிடை செய்கின்றான், உணவு அருந்து கொடுக்கின்றான். அங்கே பெண் ஒருத்தி வந்து அவருக்கு பணிவிடை செய்கின்றாள். ஆகவே ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் பணிவிடை செய்தல் என்பதே பொருள். இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் இது ஆண் அல்லது பெண் குழந்தை, ஆண் குழந்தை அல்லது இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன் என்று ஏற்றுக்கொள்வது அல்ல. அந்த குழந்தைக்கு பணிவிடை செய்வது, உதவி செய்வது, தூக்கி விடுவது, இதுதான் ஏற்றுக்கொள்வதனுடைய அர்த்தம், நோக்கம். திருமணத்தில் கணவனும் மனைவி அல்லது மணமகனும் மணமகளும் வாக்குறுதி கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? உன்னை என் கணவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன்
உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அர்த்தம் என்ன? நான் உனக்கு இறுதி வரையில் பணிவிடை செய்வேன், உனக்கு துணையாக இருப்பேன், உன்னோடு இருப்பேன். அந்த ஏற்றுக்கொள்பவனுடைய அர்த்தம் இதுதான். ஆகவே இந்த குழந்தை என்று சொல்லும் பொழுது குழந்தைக்கு பணிவிடை செய்வது போல நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். தாய், தந்தை, மற்றவர்கள் குழந்தைக்கு உதவி செய்வது போல, பணிவிடை செய்வது போல நீங்களும் மக்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய அரசில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரே வழி. வலது பக்கமோ இடது பக்கமோ அமர்வது அல்ல, 1வது 2வது 3வது என்று ரேங்க் போடுவது அல்ல, பணிவிடை என்பதே. ஆகவே இந்த பணிவிடை என்பது என்ன? இந்த குழந்தைக்கு, இந்த குழந்தை இஸ் எ ஹெல்ப்லெஸ் சைல்டு, கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட், கம்ப்ளீட்லி. ஒரு அணுகளவாவது தனக்காக அது எதையும் செய்ய முடியாது. அதால் உண்ண முடியாது, நடக்க முடியாது, வியாதி வந்தால் தன்னை கண்காணிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ். அதற்கு நாம் என்ன சொல்ற, இதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் உதவி செய்கிறேன், நான் உனக்கு உணவூட்டுகிறேன், உன்னுடைய உயிரை வளர்க்கிறேன், உன்னை நடக்க வைக்கிறேன், உன் வியாதிகளை குணமாக்கி உன்னை நலமாக்குகின்றேன் என்று பணிவிடை செய்கின்றார்கள் பெற்றோர்கள். அதுபோலவே சமுதாயத்தில் இந்த குழந்தைகளைப் போலவே நலிந்தவர்கள், தங்களுக்கென்று எதுவுமே செய்ய முடியாதவர்கள், தங்களுக்கென்று எந்த ஒரு உதவியையும் செய்ய முடியாதவர்கள், கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையிலே அநாதை இல்லங்கள், வறியவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், நோயாளி இல்லங்கள் என்று ஆரம்பிப்பதற்கு காரணமே இதுதான். இவர்கள் they are children completely dependent on others. அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். ஆகவே இயேசு கூறுகின்றார், தனக்கென்று எதுவுமே செய்ய முடியாத இந்த குழந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதனுடைய அர்த்தம், பொருள் என்ன? இந்த பொருள் என்னவென்றால், தங்களுக்கென்று எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கின்ற, சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த மக்களுக்கு உங்களால் என்ற உதவியை செய்ய வேண்டும். முதலாவதாக இன்டிஃபரண்டிசம், அதாவது அக்கறையின்மை என்பதை நீக்கி, என்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்றால் அதனால் ஜெபிக்க முடியுமா? 2 நல்ல வார்த்தை சொல்ல முடியுமா? இந்த நல்ல வார்த்தையின் வழியாக நான் அவருடைய துன்பத்தில் நிலையில் பங்கு பெறுகிறேன் என்பதை காட்ட முடியுமா? எனக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு உண்டு, நீனும் மனிதன் நானும் மனிதன், ஆகவே உன் மீது நான் இறங்குகிறேன், என்னால் அதிகமாக செய்ய முடியாது, இருந்தாலும் முடிந்ததை செய்கிறேன் என்பதுதான் கரிசனை. fellow human, spirit of fellow human being. இதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். ஆகவே பதவியை நினைத்து 1வது இடம் 2வது இடம் வலதுபுறம் இடதுபுறம் இடம் என்று நினைத்து என்னை பின் செல்லாதீர்கள். என்னை ஏற்றுக்கொண்டால் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னையும் ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் அவர்களுக்கு பணிவிடை செய்வது எனக்கு பணிவிடை செய்வது, எனக்கு பணிவிடை செய்வது தந்தைக்கு பணிவிடை செய்வது. அழகான 2 கருத்துக்களை கூறுகின்றார். அக்கறையின்மை, பிறருடைய துன்பங்கள் துயரங்களில் அக்கறையின்மை வேண்டாம். 2வதாக நலிந்தவர்களுக்கு குழந்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது போல நம்மால் என்ற உதவியை 2 நல்ல வார்த்தையாவது சொல்லி அவர்களை தூக்கிவிட பார்க்க வேண்டும். அவர்களுக்கு உற்சாகமும் ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். இறுதியாக ஒன்றும் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், இதே பாடம் எங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு. குருக்களிலும் பலர் எனக்கு அந்த பதவி கிடைக்காதா, இந்த பதவி கிடைக்காதா, பெரிய பங்கு வேணும், வருமானம் வருகிற பங்கு வேணும், இதற்காக நாம் வரவில்லை. எங்களுக்கும் உண்டு, நாங்களும் சிந்திக்கணும். பெரிய பங்கு, நகர பங்கு, அங்கே போனால் போக்குவரத்து வசதியே கிடையாது, அந்த ஊரில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலே கிடையாது,
அவர்கள்தான் நலிந்தவர்கள், குழந்தையின் நிலையில் இருப்பவர்கள் அந்த பங்கு. அதை எப்படி நீ தூக்கிவிடப் போகிறாய்? எதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன்? அதைத்தான் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கு கற்பிக்கின்றார். பெரிய நிறுவனம் வேணும், வருமானம் வரக்கூடிய பங்கு வேணும். வந்தா சரி, 1000 கொடுத்தால் சரி. 1000 டிமாண்ட் பண்றது தலை குனிய வேண்டியும். அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. காரணங்கள் இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், அல்லது மற்ற காரணங்களாக சமூக நிலைகள் நம்முடைய நிலைக்கு ஒத்து வராது இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் கேட்டு டிமாண்ட் பண்ணி வற்புறுத்தி எனக்கு இதுதான் வேணும், அந்த பதவி தான் வேணும், இந்த நிறுவனம் தான் வேணும் என்று சொல்லுவது, அதற்காக நாம் வரவில்லை. எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென்.